சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு எப்பவும் போல் அண்ணன் வந்து அவர் வீடு கட்டிகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு ஈவினிங் போல் ஒரு விசிட் அடிக்கிறது வழக்கம். அண்ணாவோட கனவு இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து கட்டிகிட்டு இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 4 எட்டு தான் எடுத்து வச்சுருப்பாரு. ஒரு 6க்கும் மேற்பட்ட கும்பல் வந்து சடன்னு வந்தாங்க. இளம் வயசு தான் இருக்கும். டிவியில் காட்டுற போலீஸ் அரெஸ்ட் பண்ண குற்றவாளிகள் அல்ல, பயிற்சி தேர்ந்த ஆட்களாக தான் இருக்காங்க. இவங்க பலிக்கான ஆட்கள்ல கூலிப்படையாக தான் தெரியுது. நண்பனை காப்பாற்றி விட்டு உயிரை விட்ட ஆம்ஸ்ட்ராங். அவங்க மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தி எடுக்கிற நேரம் தான் கண்ணிமைக்கிற நேரம். ஏய் அப்படின்ற ஒரு சத்தம் மட்டும் அண்ணாவோட நார்மல் சத்தத்திலிருந்து மாறுபட்டு சத்தமாக கேட்டுச்சு. அந்த சத்தத்தை திரும்பி பார்க்குறக்குள்ள மற்ற நபர்கள் வந்து அண்ணனை தாக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒருத்தரையும் பிடிக்க பாலாஜின்ற ஒரு கீழே விழுந்துட்டாரு. நான் ஒருத்தர் மட்டும் கட்டி பிடிக்கும்போது அவரோட அறுவாள் தவறி போய் அந்த குழியில் விழுந்துடுச்சு. பின்னாடி இருந்தவர் என்னோட முதுகில் எங்க ஒரு அடி அடிச்சிட்டாரு. மொத்தமா 30 to 40 செகண்ட் தான். கால் உடைந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை காப்பாற்ற முடியாமல் பள்ளத்தில் துடிதுடித்த நபர். ஆம்புலன்ஸ் போற வரைக்கும் கூட அண்ணனோட மூச்சு இருந்துட்டு தான் இருந்தது. நாங்கள் அண்ணன் கூட பேசிட்டே இருந்தோம். உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்க போய் பரிசோதிச்சு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கும்போது அந்த செய்தி கேட்டுட்டே அந்த அணு செகண்டே நாங்கள் அதுலேருந்து நாங்கள் மீளவே இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் குறித்த ஏராளமான பதிவுகள் வெளியிடப்பட்ட வண்ணம் உள்ளன. தமிழக முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவரது இல்லம் நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட அன்று பாட்டில் இருந்த அவரது நண்பர் பாலாஜி என்பவர் நேருக்கு நேராக பார்த்த அந்த கோர சம்பவம் குறித்து தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 5ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் அவரது சகோதரர் வீரமணி அவ்விடத்தில் நண்பர் பாலாஜி நின்று கொண்டிருந்தாராம். அப்போது ஆம்ஸ்ட்ராங் தனியாக நடந்து வந்திருக்கிறார். அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்திருக்கிறார். திடீரென ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டு இருக்கிறது. அவரை தான் ஒருவர் வெட்ட வந்தார்களாம். சுதாரித்து கொண்டவராய் ஆம்ஸ்ட்ராங் பாலாஜியை பிடித்து தள்ளிவிட பள்ளத்தில் அவர் விழுந்து விட்டாராம். இதனால் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மேலே வர முடியவில்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் அலறல் சப்தம் கேட்டதாகவும் குள்ளாக அருகாமையில் இருந்த அவரது சகோதரர் வீரமணி உள்ளிட்டோர் அங்கு ஓடி வந்து அவர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கொலையாளிகள் கதையை முடித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்டோரை அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்து விட்டார் என வேதனையுடன் தகவலை பகிர்ந்திருக்கிறார். இறக்கும் தருவாயிலும் தன்னை காப்பாற்றிவிட்டு நண்பர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்தது வேதனையாக இருக்கிறது என அவர் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்கள்ல வந்து அவரை பற்றி ரவுடிஸும் அது இதுன்ற மாதிரி தவறான பரப்புகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் போய் நாங்களாம் கூடவே இருந்தவங்க. எங்கள் மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த மாதிரி தவறுதாலாம் இது வரும்போது மனசு அண்ணனை தவிச்ச ஒரு இடத்துல நிற்கும் போது இது போன தவறான செய்திகள் வர்றது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து வேதனையாக இருக்குது. அண்ணன் வந்து அவரோட உண்மையான முகம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவி உதவி உதவி. ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த நேரத்தில் தட்டி அவருக்கு இந்த உதவி எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இந்த உதவி வேணும்னு கேட்டால் உடனே செய்யறதுக்கு அவர் தயாராக இருப்பார். எந்த மாவட்டம் எந்த மாநிலமாக இருந்தாலும் அங்கே கூப்பிட்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை உடனே சரி பண்ணிட்டு எனக்கு திருப்பி கூப்பிடுன்ற மாதிரி வள்ளல் அவர். ஏழைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பாரு. ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி நிற்பாரு. அதுக்கு பேர் உங்கள் மொழியில் அது அப்படின்னு ஒரு ரவுடிசமாக தோணுச்சுன்னா அது தவறான கருத்து.